காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். பெண் எஸ்பி பாலியல் புகார் வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தலைமறைவாகியிருக்கிறார் என்று தகவல் வெளியாக இருக்கிறது. காவல்துறையினர் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். பெண் எஸ்பியிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறிய புகாரில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவர் தலைமறைவாகியிருக்கிறார் என்ற தகவலை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், விவரம் என்ன? பெண் எஸ்பிக்கு கொடுத்த பாலியல் வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸை கைது செய்வதற்காக இன்று சிபிசிஐடி அதிகாரிகள் அவரது வீட்டிற்கு சென்றபோது அவர் தலைமறைவான விவகாரம் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் அவரது வீட்டு காவலாளிகளிடம் சிபிசிஐடி போலீசார் 5 பேர் கொண்ட குழு சுமார் 1 மணி நேரம் விசாரணை நடத்தி தற்போது கைது சென்றிருக்கிறார்கள். சென்னையை அடுத்த தையூர் கோமான் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய டிஜி கார்டன் பகுதியில் இருக்கக்கூடிய முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் வீட்டுக்கு சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் ரேவதி தலைமையிலான 5 பேர் கொண்ட போலீசார் இன்று அவரை கைது செய்வதற்காக சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவர் அங்கு இல்லாததால் அவர் தலைமறைவானதாக அறிவித்து அவரது வீட்டு காவலாளிகளிடம் விசாரணை நடத்தி தற்போது 1:30 மணி அளவில் அவர்கள் கைது சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் அவர்கள் சரண்டர் ஆவதில் விலக்கு அளிக்க வேண்டும் என கூறி கடந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு அளித்திருந்தார். இந்த உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணை விசாரித்த போது கோரிக்கையை ஏற்க மறுத்து இடைக்கால தடை விதிக்க முடியாது என கூறியது. இந்த நிலையில் இன்று சிபிசிஐடி அதிகாரிகள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸை கைது செய்வதற்காக கேளம்பாக்கம் அடுத்த தையூர் கோமான் நகர் டிஜி கார்டன் பகுதியில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்றபோது அங்கு அவர் இல்லாமல் இருப்பது தெரிய வந்தது. மேலும் கடந்த 1 வார காலமாக அவர் வீட்டில் இல்லாமல் இருப்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து சிபிசிஐடி அதிகாரிகள் தற்போது அவர் தலைமறைவாக இருப்பதால் அவரை கைது செய்வதற்கான பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருவதாக சிபிசிஐடி அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். கைதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் அப்படின்னு என்னென்ன காரணங்களை முன்னிறுத்தி அவர் நீதிமன்றத்தில் கேட்டிருந்தார், மனு அளித்திருந்தார்? அது நிராகரிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன அன்பரசன்? ஏற்கனவே இந்த வழக்கில் விழுப்புரம் குற்றவியல் நீதிமன்றம் விசாரித்து அவருக்கு 3 ஆண்டுகள் தண்டனை அளித்து மேலும் 20,000 அபராதம் அளித்தும் தண்டனை விதித்தது. இந்த நிலையில் தான் தண்டனையிலிருந்து விலக்கு அளிப்பதற்காக அவர் கடந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த நிலையில் உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்த போது கோரிக்கையை ஏற்க மறுத்து இடைக்கால தடை விதிக்க முடியாது என கூறியது. அதனால் இந்த நிலையில் சிபிசிஐடி அதிகாரிகள் இடைப்பட்ட காலத்தில் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யலாம் என்ற ஒரு நிலை இருந்து வந்தது. இந்த நிலையில் உயர்நீதிமன்றம் 12ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணை தொடரும் என்று அறிவித்திருந்த நிலையில் தற்போது சிபிசிஐடி அதிகாரிகள் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸை கைது செய்வதற்காக கேளம்பாக்கம் அடுத்த தையூர் பகுதியில் இருக்கக்கூடிய அவரது வீட்டிற்கு, அதாவது டிஜி கார்டன் பகுதியில் இருக்கக்கூடிய அவரது வீட்டிற்கு இன்று காலை இன்ஸ்பெக்டர் ரேவதி தலைமையிலான 5 போலீசார் சென்றிருந்தனர். ஆனால் அவர் கடந்த 1 வார காலமாக அங்கு இல்லை என காவலாளிகளுடன் நடத்த விசாரணை தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தலைமறைவானதாக தற்போது சிபிசிஐடி அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அன்பரசன். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.